ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் செஃப் முருகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு ரெசிபி பண்ணுறோம். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் ரொம்ப நாள் பிடிச்சி வாங்கி சாப்பிட்ட பரோட்டா தான். ஸோ இந்த பரோட்டா எல்லாருக்குமே பிடிக்கும். சிறுசு அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். இதை நம்ம வீட்டில் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அருமையான டிஷ்ஷு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் 3 கிலோ மைதாக்கு வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு சுகர் போட போகிறோம். வேறு சால்ட்டு சுகர் 2 போதும். அது போது நமக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பண்ணிடுறது தான் வேலை. ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண போகிறோம். சுகர் போட்டாச்சு, சால்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றுறோம். ஸோ அந்த மாவு அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதாவது 1 கிலோ மாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 200 ml வந்துட்டு தண்ணி தேவைப்படும். நீங்கள் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பண்ணிடுறது வந்துட்டு சேஃபு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 கிலோ மைதா மாவு எடுத்து நான் அதில் கொட்டுறேன். ஸோ கொட்டின மாவு வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்து என்ன எப்படி பண்ணிடலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன வெசல்ஸில் போட்டு பண்ணும்போது, வீட்டில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேபிள் அந்த மாதிரி இதில் நம்ம கிச்சனில் உள்ள ஒரு இதில் வந்து ஸ்டோனில் கிச்சன் செல்ஃபில் நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி வெசல்ஸில் பண்ணும்போது அங்கிட்ட இங்கிட்ட மாவு தெரிக்காமல் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. நம்ம ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும், ஈஸியாக பிணைஞ்சிடலாம் மாவு. ஸோ பார்த்திங்கன்னா நான் ஊற்றின தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஃபேஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஏன்னா தண்ணி கூடிடுச்சுன்னா திரும்ப அதுக்கப்புறம் மாவு போடணும், மாவு கூடனா திரும்ப சுகர் அது இதுன்னு போட வேண்டிய அந்த மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாவு வந்து ஒரு டைம் பிணையும் போது இந்த பொசிஷன் வந்துருச்சு. உங்களுக்கு மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் மாவு. ஸோ பாருங்கள் இந்த பொசிஷன் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு டேபிள் அள்ளி போட்டு ஒரு 2-5 அதாவது ஒரு 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரையும் தேய்ச்சோம்னாலே போதும். 3 கிலோ மாவுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக உடனே பண்ணலாம். ஸோ இதை பண்ணிவிட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒயிட் காடை கிளாத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஈரத்துணி போட்டு நம்ம மூடி ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பேலன்ஸ் உள்ளது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் பரோட்டா சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். நமக்கு பரோட்டா என்ன சைஸ் தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் பிடிச்சி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வந்துட்டு நான் ரெஸ்ட் பண்ணியாச்சு, ஊற வச்சது தான் எடுத்து நான் வந்து இப்போ நான் பரோட்டா வீச போகிறேன். உங்களுக்கு எப்படி வீசுறது நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம இந்த ஹோட்டல் ஃபீல்டுங்கிறதுனால வந்துட்டு நமக்கு ஈஸியாக வரும். ஸோ வீட்டில் உள்ள லேடிஸுங்கள் சரியா சிஸ்டர்ஸ் அண்ட் மதர்ஸ் எல்லாேருக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வராது. நீங்கள் 2-3 டைம் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மெதுவாக பண்ணிங்கனாலே வரும். ஆனால் பட் அது வர்றதுக்கு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவு வந்து நல்லா ஊறி இருக்கணும். அந்த செகண்ட் ஸ்டேஜ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி வந்து ட்ரேயில் போடும்போது என்ன பண்ணணும்னா, ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரேயில் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வீசினோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ லேயர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக வரும். ஸோ லேயர் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, நம்ம சுற்றுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து சுற்றும் போது கொஞ்சம் ஆயில் தெளித்து சுற்றணும் அப்படின்னா நமக்கு குக் பண்ணும்போது அந்த லேயர்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது. அது வந்து ஏர் வச்சு பண்ணுறது, இது ஏர் இல்லாமல் பண்ணுறது. 2 ஸ்டைல் பரோட்டா தான் இது. ஸோ நம்ம ஆல்ரெடி வீசி வச்சுருக்க பரோட்டா வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வாட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வாட்டுற போது கையில் தேய்க்கக்கூடாது. நீங்கள் கட்டையில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி சேஃப் கிடைக்கும். அதுக்காக தான் பண்ணுறது. ஏன்னா எஜ்ஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தால் வேகாமல் இருக்கும், அது சாப்பிட்டா நமக்கு வயிற்றுக்கு செட் ஆகாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரே ஈவெண்ட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணால் தான் பரோட்டா வந்துட்டு இன்னும் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தேய்ச்ச பரோட்டா எல்லாமே கல்லில் எடுத்து ஒன் சைடு போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரோட்டாவை திருப்பி குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஃபஸ்ட்டு போட்ட பரோட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நீங்கள் திருப்பிடணும். ஒன் சைடு வந்து ஃபஸ்ட்டே ஃபுல்லாக குக் பண்ணக்கூடாது. ஒரு 60% குக் ஆகும்போது அதை திருப்பிட்டிங்கன்னா தான் வந்துட்டு அடுத்து நம்ம பண்ணும்போது அந்த அதாவது டாப் சைடுக்குள்ளே குக் ஆகிட்டு திருப்பி போட்டோம்னா வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போவே நம்ம ஃபஸ்ட் டைமே வந்துட்டு ஃபுல்லாக வேக வச்சு எடுத்தோம்னா அது கஷ்டமாக போயிடும். அதனால தான் இப்போ பாருங்கள் நான் அடுத்து திருப்பி போடுறேன் பாருங்கள். சூப்பராக நமக்கு எதிர்பார்க்குற கலர் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்.
நம்ம போட்ட எல்லா பரோட்டாவுமே நம்ம எதிர்பார்க்குற கலர் வந்துருச்சு. ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கே தெரியும் என்னென்ன போட்டேன்னு சொல்லி. இதை வீட்டில் போட்டு ஸோ ஈஸியாக ட்ரை பண்ணி வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே பரோட்டா போட்டு கொடுங்க, கடையில் வாங்கி கொடுக்க வேண்டாம். ஸோ இது என்னோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டு. தேங்க்யூ. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பரோட்டா பிடிச்சிருந்துச்சுன்னா பரோட்டா சூப்பர்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.